தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் விதிமீறல் நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் விவரங்களை செய்தியாளர் எஸ் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்புல பணப்பறிமுதல் தொடர்பாக ராஜேஷ் லக்கானி ஏதாவது கருத்துக்கள் தெரிவித்தாரா? அவர் சொன்னது என்ன? தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது செங்கல்பட்டு வட்டாட்சியர் ரவிக்குமார் பணி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தார். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன் செங்கல்பட்டு வட்டாட்சியர் ரவிக்குமார் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட ஃபேன் உள்ளிட்ட பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு லாரியில் அனுப்பியுள்ளார். அது தொடர்பான சந்தேகம் தேர்தல் ஆணையத்திற்கு எழுந்ததால் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக 50,000 ரூபாய் வரை எந்த ஆவணங்களும் இல்லாமல் பொதுமக்கள் எடுத்து செல்லலாம் என்றும் 1 லட்சம் ரூபாய் வரை ஆவணங்கள் பிடிப்படும் தேர்தல், அதாவது பறக்கும் படையினரால் பிடிப்படும் அந்த தொகை 1 லட்சம் ரூபாய் வரை பிடிப்படும் அந்த தொகைக்கு உரியவர்கள் தகுந்த ஆவணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் 24 மணி நேரத்திற்குள் அந்த தொகைகளை உரியவர்களிடம் பறக்கும் படையினர் ஒப்படைக்க வேண்டும் என்றும் லக்கானி குறிப்பிட்டார். அதேபோல் 5 லட்சம் ரூபாய் வரை எடுத்து செல்பவர்கள் உரிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டால் 3 நாட்களுக்குள் அந்த தொகை அவர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் இந்த தொகைகள் கொண்டு செல்வதில் விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்படும் என்றும் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டார். மேலும் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருமான வரித்துறையினர் தற்பொழுது ஒரு குழு அமைத்துள்ளதாகவும் அவர்கள் அதிகமான பண பரிவர்த்தனைகள் நடைபெறுவதை கண்காணித்து வருவதாகவும் அதேபோல் ஹவாலா பண பரிவர்த்தனையும் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். பறக்கும் படையினர் மீது ஒவ்வொரு இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பறக்கும் படையினர் தான் தற்பொழுது சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த பறக்கும் படையினர் மீது ஏதாவது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் ஏதும் விதிமீறல் தொடர்பாக நடந்து கொண்டால் அவர்கள் பற்றிய புகாரை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் வாக்காளர் சேவை மையம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. அதில் வாக்காளர் அடையாள அட்டை கேட்டு இதுவரை 10,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். அதேபோல் இந்த போஸ்டல் ஓட்டு எனப்படும் தபால் ஓட்டுகள் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் மற்றும் தனியார் துறையினர் அதேபோல் காவல்துறையினர்களுக்கு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் கடந்த முறை இருந்தது போன்ற சிரமங்கள் இருக்காது, அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக அந்த முறை இந்த தடவை அதற்கான உத்தரவாதம் முன்பே கொடுக்கப்படும் என்றும் அதற்கான அந்த ஆவணங்கள் உடனடியாக அவர்களிடம் எபிக் கார்டு பெற்றுக்கொண்டு அவர்களிடம் கொடுக்கப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார்.